ஆடியோ கட் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி. எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் சார், எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் பூர்ணிமா, ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப நன்றி. பூர்ணிமா பற்றி 2 லைன் சொல்லணும்னா, சென்னையில் வந்து தனியாக இவ்வளோ தூரம் வந்த ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் கேர்ள்னு சொல்லலாம். அவ்வளோதான். எல்லாரும் 21st கண்டிப்பாக பார்க்கணும் மூவியை. தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா டைம் எடுத்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம். அண்ட் மேம், நீங்கள் ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறீங்க, ரொம்ப அழகாக ஹோஸ்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது வந்து நேற்று நைட்டு வரைக்கும் கனவாகவே இருந்தது. இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சரியலாக இருக்குது. பிகாஸ் இது என் படம், எங்கள் படத்துடைய ஆடியோ லான்ச். ஸோ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால் வார்த்தைகளால் சொல்லவே முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பேசிக்காக நம்ம ஒரு படம், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பணம், புகழ், ஃபேம், இதுதான் எதிர்பார்ப்போம். அஃப்கோர்ஸ் இது தேவை. இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நாங்களும் இந்த படத்தை பண்ணோம், இல்லைன்னு சொல்ல. பட் எங்களுக்கு வந்து இதெல்லாம் செகண்டரி. ப்ரைமரியாக லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் எங்கள் எல்லாருக்குமே ட்ரெமெண்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய பெரிய லேர்னிங்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு half ஆஃப் த சக்ஸஸை நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ அந்த வகையில் எங்கள் படம் பாதி சக்ஸஸ் ஆயிடுச்சு. மீதி அந்த செகண்டரியான விஷயங்கள், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து வரதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக படம் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பார்த்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் வந்து வாய்ப்பை தேடி நிறைய பேர் இருப்பாங்க. யாராவது 1-2 பேருக்கு இது இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நாங்கள் எல்லாருமே வாய்ப்பை தேடி தான் அலைஞ்சோம். இப்போது ப்ரொடியூசருக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்டோடைய கால் ஷீட் தேவைப்படும். ஆர்டிஸ்ட்க்கு ஒரு நல்ல டைரக்டருடைய படத்தில் நடிக்கணும்னு ஆசை இருக்கும். டைரக்டருக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசருடைய படத்தில் வந்துட்டு படத்தில் இயக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். எங்கள் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது. நாங்கள் எல்லாருமே வாய்ப்பை தேடிட்டு தான் இருந்தோம் ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் வாய்ப்பை உருவாக்கி நாங்கள் பண்ண படம் தான் வந்து இந்த படம் எல்லோ. ஸோ அதுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக நிறைய பேருடைய ஆதரவும் லைக் ஒரு லைட் வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அண்ட் கம்மிங் டு த க்ரூ டீம், நாங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரம் ஹரி மகாதேவன், வைபவ், சாய், ஆனந்த் காஷ்நாத், சுப்லாஷினி, ஸ்ரீ, எடிட்டர் ஸ்ரீ. ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாருமே வந்து சின்ன ஒரு மொபைல் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிருந்தவங்க ஃபியூ இயர்ஸ் பேக். கட் டு இங்கே பிக் ஸ்க்ரீனுக்காக நாங்கள் இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ அது வந்து எனக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து ஐ நோ ஹரி, நாங்கள்லாம் உட்காந்து பேசும்போது ஸ்டார்டிங்லேருந்து என்னெல்லாம் பேசியிருக்கோம், எவ்வளோலாம் வந்து ட்ரீம்ஸ் இருந்துச்சு, எவ்வளோலாம் கனவு கண்டிருக்கோம், அதெல்லாமே தெரியும். பட் இந்த படம் சின்ன படமோ பெரிய படமோ இதோடைய அவுட்கம், ரிசல்ட், ஆனால் இதை பண்ணி நாங்கள் இங்கே வந்து நின்றுருக்கோம். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை டீம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.
அஃப்கோர்ஸ் எனக்கு தனித்தனியாக எல்லாரையும் பாராட்டணும் அப்படிலாம் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு அது ஒழுங்காக பண்ண வராது, நான் சொதப்பிடுவேன். எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக பேசுனீங்க ஒவ்வொருத்தராக. ஏன்னா இப்போது நான் இந்த ஸ்மால் ஸ்க்ரீனில் டிஜிட்டலில் வந்து வீடியோ பண்ணோன்னு சொன்னல, அதில் பிரசாந்த் அண்ணாக்கும் ப்ரொடியூசர் பிரசாந்துக்கும் வந்து ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கப்போ எங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணாருன்னா. ஸோ அப்படி அங்கேருந்து இப்போ வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிருக்கிறது வந்துட்டு எனக்கு தெரியல, இது ரியலாக தான் இங்கே நடந்துட்டுருக்கா என்ன அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு வார்த்தைகளே இல்லைங்க, என்ன சொல்கிறதே தெரியல. சார், மீடியா, ப்ரெஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து இதை பற்றி நல்லா எழுதுங்க. ஏன்னா இது ஐ மீன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நல்லா எழுதுங்க. ஏன்னா இது கண்டிப்பாக இவ்வளோ பேர் யங் டீம், அவ்வளோ பேரோட அவ்வளோ உழைப்பு இருக்குது. இது வந்து சாதாரணமான சும்மா எல்லாருக்குமே ஈஸியாக கிடைச்ச ஒரு விஷயம் கிடையாது. யாருக்குமே அஃப்கோர்ஸ் எதுவும் ஈஸியாக கிடைக்காது. பட் இது வந்து ஒரு பார்ஷலி இண்டிபெண்டன்ட் ஃபில்ம்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கொரில்லா மேக்கிங். லைக் எல்லாரும் சொல்லிட்டாங்க, நாங்கள் எல்லாரும் கேமரா ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு வேனுக்குள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு ட்ராவல் பண்ணி ஷூட் பண்ணோம். அது எல்லாமே நடந்தது தான். லைக் அந்த ஸ்பாட்டில் அவங்க சொன்ன மாதிரி பேசிக்காக என்ன சொல்கிறது, ஆடம்பரமான தேவைகள்னு இல்லை, பேசிக்காக அடிப்படை தேவைகளே சில இடத்துல இருந்ததில்லை. பட் அதுக்கு காரணம் வந்து நாங்கள் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட். பட் பிரசாந்தனா எங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை அதோடைய மேக்கிங்க்கு எந்த ஒரு குறையுமே இன்னைக்கு வரைக்கும் வச்சதே கிடையாது. ஸோ I am so happy and I am very thankful to everyone. And என்ன ஏதுனே தெரியாமல் எனக்காக வந்து கைத்தட்டி கத்திட்டு இருக்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோட ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் என்னோடய ஃபேமிலி, அம்மா அப்பா, என்னோடய ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன ஆனாலும், என்னை பற்றி என்ன நடந்தாலும், என்ன இதுவாக இருந்தாலும் என் மேலே என்னை விட அதிகமாக கான்ஃபிடென்ஸ் வச்சுட்டு எனக்காகவே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ்க்காகவே எனக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஆனால் அவங்கள ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் பிஆர்ஓ பரணி பரணி உங்களுக்கு தான் நன்றி, ரொம்ப தேங்க்யூ. நீங்களும் இதுக்காக அதிகமான உழைப்பை போட்டிருக்கீங்க. ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே நான் எத்தனை பேருக்கு நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல. நான் நன்றி சொல்ல தவறிட்டேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எனக்கு தெரிந்த நபர்களுக்கும் எனக்கு தெரியாத நபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கண்டிப்பாக 21st படத்தை போய் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ரொம்பவே லேட்டாக வந்துட்டேன், என்னோட வேலை பணி காரணம் என்னால் வர முடியல. அதனால் இருந்தாலும் வந்துட்டேன். அதுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லோ டீம் எல்லாருக்கும். மேடையில் அமர்ந்திருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் அன்பு நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேடைக்கு முன்னாடி இருக்கிற எல்லோருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ரசிகர்கள் மற்றும் பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த அனைவருக்கும் இந்த நாட்டுப்புற கலைஞரின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கும் பாடுவதற்கு வாய்ப்பளித்த ஒரு நல்ல பாடலை கொடுத்த இசையமைப்பாளர் கில்பி சாருக்கும் ஆனந்த் சாருக்கும் எனக்கு இந்த நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாடலாசிரியர்கள் வார்த்தைகளை போன்றதை சார்லாம் சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஒரு அப்பா பாட்டு எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. உலகமே இன்னும் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கு. எத்தனை முறை பார்த்தா நானே அழுதுகிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாடலை கொடுத்த பாடலாசிரியர், வளரும் பாடலாசிரியர் எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோ மஞ்சள் நிறம் மக்கள் மனசை மங்களமாக அலங்கரிக்கட்டும். எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பார்த்து இந்த கலைஞர்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வேண்டிக்கிறேன். நன்றி. பாட்டு வரைக்கும் கொஞ்சம் மறந்துருச்சான், இசையமைப்பாளர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? உண்மையிலேயே பாட்டு கேளுங்க, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும், சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி நானே பாட்டு வந்து நேற்று தான் தொடர்ச்சியாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் நிறைய மொழி பாடிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஞாபகம் மருதி. அதனால் நான் அடுத்து என்னுடைய மேடைகளில் கண்டிப்பாக அந்த பாட்டை பாடுவேன். நீங்கள் பாட்டை பார்க்க தான் போகிறீங்க, உங்களுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நம்புகிறேன். இப்படிலாம் பண்ணாதே. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. அண்ட் கெஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வெல் விஷர்ஸ், எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் வைபவ் முருகேசன். நான் பேட்டன்ற படத்தில் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பித்து
அதுக்கப்புறம் வதந்தி அமரன் மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸில் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் லீடாக நடித்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற முதல் படம் எல்லோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ முதல்ல என்னோட ப்ரொடியூசர் பிரசாந்த் பிரதருக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. ஏன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு புது டீமை நம்பி இவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டிசிஷன். அப்படியே டிசைட் பண்ணாலும் அதில் நிறைய டவுட்ஸ் வந்திருக்கலாம். அதெல்லாம் தாண்டி படத்தை முடிச்சிருக்காரு, ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் என்னோடய கேரக்டருக்கு நிறைய சாய்ஸஸ் இருந்தும் என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ஹோப் கிடைக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்தோட டைரக்டர் ஹரி மகாதேவன், அவர் இதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆட்ஸ், மியூசிக் வீடியோஸ் எக்கச்சக்கமாக எடுத்திருக்காரு. இதோட டெபியூ ஃபீச்சர். செம்ம ஹார்ட் ஒர்க்கர். இந்த படம் பண்ணும்போது எக்கச்சக்க சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா ட்ராவல் பற்றின படம்ன்றதுனால லொக்கேஷன்ஸ்லேருந்து டைமிங்ஸ்லேருந்து வெதர் கண்டிஷன்ஸ் வேறு வேறு இருக்கும், நிறைய பிரேக்ஸ், அதெல்லாம் தாண்டி படத்தை முடிச்சிருக்காரு. ஒரு செம்ம ஸ்பீட் இருக்கும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது, செம்ம ஸ்பான்டேனியஸும் கூட. ஸோ ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டே அண்ட் நைட். ஒரு ப்ரீஸியான படம் கொடுத்துருக்காருன்னு நம்புகிறேன். அண்ட் சாயின்ற கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ இன் யுவர் விஷன். அண்ட் பூர்ணிமா ரவி, அவங்க தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஆங்கராக இருந்தாங்க. லைக் ஷீ brought every one of us together. ஒரு காமன் பாயிண்டாக எனக்கு, டைரக்டருக்கு, சினிமாட்டோகிராஃபருக்கு, ஹரிக்கு, எல்லாருக்குமே அவங்க தான் இருந்தாங்க. என்னை இந்த டீமுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பூர்ணிமா. அண்ட் அவங்க இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் ஒரு ஃப்ரெஷ்ஷான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. லுக் அண்ட் ஃபீல் வைஸாகவே ரொம்ப டிட்டர்மெண்டான பர்சன். அவங்க ஒரு கோலை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ kudos to you and thank you so much for being such a wonderful and friendly co-star. All the best. அண்ட் படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் கிளிஃபி அண்ட் ஆனந்த் செம்மையான ஒர்க் பண்ணியிருக்காங்க. பூர்ணிமா எதிர்பார்த்தது தான். ஓகே, ஸோ 2021 ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணுன்னு இருந்தது. அந்த டைமில் தான் நான், ஸ்ரீ, பாலாஜி, சாய்னா உட்காந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் லாக்டவுன் டைம்லன்னு நினைக்கும்போது எங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் இருக்கோ எல்லா ஆர்டிஸ்ட்டையும் ஃபோன் நம்பர் முடிச்சு கால் பண்ணி பேசிடுவோம். என்ன மிஞ்சி போனா என்ன சொல்கிற போகிறாங்க, முடியாதுன்ற போகிறாங்க, அவ்வளோதான், மற்றபடி கேட்டுடலான்ற ஒரு அசட்டு தைரியம் இருக்கும். அப்படி நான் கால் பண்ணதில் ஃபோன் எடுத்த ஒரே ஆள் பூர்ணிமா மட்டும்தான். வேறு யாருமே ஃபோன் கூட எடுக்க மாட்டாங்க. பட் அன்னைக்கு கால் பண்ணி இன்மை வாழ்க்கைன்னு ஒரு வெப்சீரிஸ் ஒன்று பண்ணோம். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் கூட நல்ல ஃப்ரெண்டாக, ஒரு சிஸ்டராக, ஒரு ஐயாவாக கூட இருந்திருக்கீங்க. அகைன் இந்த கதையை நான் பிச் பண்ணுன்றது என்னை விட அதிகமாக அதுக்கு எஃபர்ட் போட்டது, அது ப்ரொடியூசரை கொண்டு போய் உட்கார வச்சது எல்லாமே பூர்ணிமா தான். ஸோ 2 பேரும் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போதே இந்த படத்தை சேர்ந்து பண்ணிடணும்னு நினச்சோம். அகைன் பூர்ணிமா பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு டெம்பரோட எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போகிறது தான். அதனால் பாதி இடத்துல எங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்காது, ப்ராப்பரான ஒரு ஸ்டே இருக்காது. ஏன்னா நாங்கள் எங்கே கிடைக்குதோ அங்கே தங்கிட்டு அப்படியே ஷூட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் பண்ணிட்டுருந்தோம். அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவங்க பண்ணதே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் எப்படி ஆரம்பிச்சிருக்கோம்னா, தொடர்ந்து 70 hours தான் நிற்காமல் ஷூட் பண்ணியிருக்கோம், ட்ராவல் பண்ணிட்டே ஷூட் பண்ணிருக்கோம். அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக பார்த்ததே கிடையாது. ஒரே வாட்டி மட்டும் ஒரு 3:30 மணி இருக்கும், தொடர்ந்து 4 days ஷூட் பண்ணோம். கண்ணில் தண்ணி வருது, அவங்களால கண்ணில் திறக்க கூட முடியல. ஓரமாக போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. தேங்க்யூ பூர்ணிமா. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நான் நினச்சதை பண்ணுறதுக்கு முடியுமான்னு எனக்கு தெரியாது. தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ கைண்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ லவ்லி. தேங்க்யூன்னு அதிகமாக பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். வைபோ சொன்ன மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன் வச்சுருந்தோம், இவங்கள போகலாம் அவங்கள போகலான்ட்டு. அப்போ வைபோ டிசைட் பண்ணதுக்கப்புறம் வைபவும் பூர்ணிமா மூலியமாக தான் வந்தாங்க. பூர்ணிமா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்க வைபோ வச்சு போகலாம் அப்படின்ட்டு.